நிதிச் சந்தைகள் பார்த்தாலே தலை சுத்தம் இல்லையா? ஒரு பெரிய புயல் மாதிரி. விலைகள் எங்கெங்கோ போகுது வருது, என்ன நடக்குதுன்னே கணிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல எப்படிங்க ஒரு முடிவெடுக்கிறது? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, இத பாக்கும்போது தலை சுத்துது இல்லையா? எக்கச்சக்கமான சிக்னல்கள், தேவையில்லாத தகவல்கள், ஒரே இரைச்சலா இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த இரைச்சலுக்கு நடுவுல உண்மையிலே எது முக்கியம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, நாம இன்னைக்கு அதுக்கான ஒரு வழியத்தான் பார்க்க போறோம். சந்தையோட எந்த குழப்பத்தை எல்லாம் அடக்கி எப்படி ஒரு தெளிவான பாதையை உருவாக்குறது, நம்மளோட உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம ஒரு சிஸ்டமை மட்டுமே நம்பி எப்படி முடிவெடுக்கிறது. வாங்க, அப்படி ஒரு முறையத்தான் நாம இப்போ ஆராய போறோம். நாம பார்க்க போற இந்த சிஸ்டம் ஒரு 4 அடுக்கு கொண்ட சக்தி வாய்ந்த ஃபில்டர் மாதிரிங்க. சந்தையில இருக்கிற அத்தனை இரைச்சலையும் ஒன்னொன்னா ஒவ்வொரு அடுக்க வடிகட்டி கடைசில நமக்கு தெளிவான ஒரு சிக்னலை மட்டும் எடுத்து கொடுக்கும். சூப்பரா இருக்குல்ல? சரி, அந்த ஃபில்டரோட முதல் அடுக்கு அது ஒரு மேப் மாதிரி தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு புது இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி மேப் எவ்ளோ முக்கியம். அதே மாதிரி தான் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்தையோட எல்லைய வரையறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த முதல் அடுக்கோட வேலை. இந்த சார்ட்ல பாருங்களேன், மஞ்சள் நீல நிறத்துல புள்ளி புள்ளியா கோடுகள் தெரியுதா? இது சும்மா ஏதோ கோடுகள் இல்ல. சந்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது அன்னைக்கே நாம ட்ரேட் பண்ண போற அந்த ஆடுகளத்தோட எல்லையே செட் பண்ணிடுது. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எல்லைகள் நாள் முழுக்க மாறவே மாறாது. இது ஒரு நிலையான அடித்தளம் மாதிரி. இந்த திடமான அடித்தளத்துக்குள்ளதான் விலைகள் ஏறி இறங்கும். அதாவது அந்த குழப்பத்துக்கு நடுவுலயும் ஒரு நிலையான புள்ளி நமக்கு கிடைக்குது. சரி, இப்ப நம்ம கிட்ட மேப் இருக்கு. சூப்பர். ஆனா அந்த மேப்ல எந்த திசையில போகணும்னு சொல்றதுக்கு ஒரு காம்பஸ், அதாவது ஒரு திசை காட்டி வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட 2வது அடுக்கு. சந்தையோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு, அது எந்த பக்கம் சாயுதுன்னு இதுதான் நமக்கு காட்டும். இப்போ இந்த சிவப்பு பச்சை நிறத்துல இருக்கிற இந்த மேகங்களை பாருங்க. இது வெறும் அழகுக்காக இல்ல. இதுதான் சந்தையோட தற்போதைய போக்க நமக்கு அப்படி படம் பிடிச்சு காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா, பச்சைனா மார்க்கெட் மேல போகுது, சிவப்புன்னா கீழே வருது, அவ்வளவுதான். இந்த அடுக்குல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு நம்ம பார்த்தா அந்த மேகங்கள், இது கண்ணுக்கு தெரியற போக்கு. இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் பயாஸ் ஸ்கோர். இது என்ன பண்ணும்னா, சந்தையில வாங்குறவங்களோட பலம் அதிகமா இருக்கா இல்ல விக்கிறவங்களோட பலம் அதிகமா இருக்கான்னு ஒரு நம்பரா நமக்கு காட்டிடும். உண்மையான பிரஷர் எந்த பக்கம் இருக்குன்னு இதுதான் நமக்கு புட்டு புட்டு வைக்கும். பாருங்க இந்த சிஸ்டம் எவ்ளோ அழகா வேலை செய்யுதுன்னு. இங்க வரிசையா பச்சை சிக்னல் வந்துகிட்டே இருக்கு. இது பார்த்தா என்ன தோணுது? ஆஹா, மார்க்கெட் நல்ல மேல போகுதுன்னு தோணுது இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். சார்ட்ல எல்லாம் பச்சையா இருந்தாலும் மேல இடது பக்கம் இருக்கிற அந்த டேஷ்போர்டை கொஞ்சம் பாருங்க. அது என்ன சொல்லுது? மார்க்கெட் இன்னும் பேரிஷ், அதாவது இறக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லுது. என்னடா இது, ஒண்ணுக்கொன்னும் சம்மந்தமே இல்லாம இருக்கே. இந்த முரண்பாடு தான் இந்த சிஸ்டமோட புத்திசாலித்தனமே. இது அப்போதைக்கு நடக்கிற அந்த சின்ன விலை ஏற்றத்துக்கும் ஒட்டுமொத்த சந்தையோட பெரிய போக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு தெளிவா காட்டுது. இது ஒரு முக்கியமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அம்சம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வேணும்னா ஆத்தோட நீரோடத்துக்கு எதிரா நீந்தலாம், தப்பில்ல. ஆனா ஆறு எந்த பக்கம் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீந்துறது புத்திசாலித்தனம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சரி, இப்போ 3வது அடுக்குக்கு போலாம். இது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் செக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிக்னல் நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அது உண்மையிலேயே வலுவான சிக்னல் தானான்னு இந்த அடுக்கு ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்கும். இந்த அடுக்க புரிஞ்சிக்க ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, விலை எப்பவுமே நேர்கோட்ல மேல போகாது. 2 அடி முன்னாடி வச்சா 1 அடி பின்னாடி வரும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் முன்னாடி போகும். அந்த 1 அடி பின்னாடி வருது இல்லையா, அந்த நேரத்துல தான் அந்த ஏற்றத்தோட உண்மையான பலம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். அதனால இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, சும்மா விலை நகர நகர அதை துரத்திக்கிட்டே போகாது. விலை முதல்ல ஒரு எல்லைய உடைக்கணும், அப்புறம் கொஞ்சம் பின்வாங்கி அந்த எல்லைய மறுபடியும் சோதிக்கணும். அங்க அது நிலைச்சு நின்னதுக்கு அப்புறமா தான் ஒரு சிக்னலையே உருவாக்கும். இது ஒரு பொறுமையான ஆட்டம். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான உதாரணம். விலை அந்த சிவப்பு மேகத்துக்குள்ள போகுது, ஆனா அதை தாண்டி மேல போக முடியல. அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த சிஸ்டம் நமக்கு மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு சிக்னல் கொடுக்குது. பாத்தீங்களா? இது விலைய துரத்தல, அது தன்னை உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் சிக்னல் கொடுக்குது. இப்போ நாம கடைசி, அதாவது 4வது அடுக்குக்கு வந்துட்டோம். எல்லா ஃபில்டரையும் தாண்டி எல்லா சோதனையிலையும் பாஸ் பண்ணி கடைசியா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னன்னா, ட்ரேட் பண்றதுக்கான தெளிவான உறுதியான சிக்னல்.
இந்த சிக்னல்களை நாம ஏன் நம்பலாம்னா அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமா, ஒரு சிக்னல் ஒரு தடவை வந்துட்டா அதுக்கப்புறம் மாறவே மாறாது. சில சிஸ்டம்ல சிக்னல் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். ஆனா இங்க அப்படி இல்லங்க. நீங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அன்னைக்கு என்ன சிக்னல் வந்துச்சோ அதேதான் இருக்கும். இதுதான் உண்மையான நம்பகத்தன்மை. இந்த சிஸ்டமோட உண்மையான சக்தி என்னன்னு இந்த சார்ட் நமக்கு தெளிவா காட்டுது. ஒரு ட்ரெண்ட் உறுதியானதும் பாருங்க, அது வரிசையா 1, 2, 3ன்னு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதனால ட்ரேடர்ஸ் ரொம்ப தைரியமா அவங்களோட பொசிஷனை அதிகப்படுத்திக்க முடியும். இது வெறும் இங்க வாங்குங்கன்னு சொல்ற ஒரு சிக்னல் மட்டும் கிடையாது. இது ஒரு முழு ட்ரெண்டையும் எப்படி கையாளணும்னு நமக்கு வழிகாட்டுற ஒரு கருவி. சரி, இப்போ இந்த 4 அடுக்குகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். தனித்தனியா பார்த்த இந்த பாகங்களெல்லாம் சேர்ந்து அந்த குழப்பமான சந்தையில எப்படி ஒரு தெளிவான பாதையை நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த 4 அடுக்கு ஃபில்டரை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். முதல் அடுக்கு மேப், நம்ம ஆடுகளத்தை அமைக்குது. 2வது அடுக்கு காம்பஸ், சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லுது. 3வது அடுக்கு வலிமை சோதனை, ஒவ்வொரு அசைவையும் உறுதிப்படுத்துது. கடைசியா 4வது அடுக்கு சிக்னல், செயல்படுறதுக்கான தூண்டுதலை கொடுக்குது. இது குழப்பத்திலிருந்து தெளிவை நோக்கிய ஒரு பயன். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த சிஸ்டமோட ஒரே நோக்கம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு நாமளா கற்பனை பண்ணிக்கிட்டு ஊகிக்கிறத நிறுத்துறது தான். இங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடியும் ஒரு தர்க்கம் இருக்கு, ஒரு டேட்டா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த அலசல நம்ம முடிச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துட்டா மனுஷனோட உள்ளுணர்வுக்கு மார்க்கெட்ல வேலையே இல்லாம போயிடுமா? இல்ல இந்த சிஸ்டமோட உதவியையும் நம்மளோட உள்ளுணர்வையும் ஒன்னா சேர்த்தாதான் உண்மையான வெற்றி கிடைக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?